என்னென்ன குறைமா அவங்களோட? அப்பாவுக்கு வந்து அப்படியே அவருக்கு வந்து ஒரு தகப்பனா எல்லா குழந்தையும் நல்லா இருக்கு, இந்த பொண்ணு கஷ்டப்படுதேங்கிற ஒரு ஆதங்கம், மருமக மேல கோபம் இருக்கு. ஓகே, அது அவருடைய நியாயம். பட் நீங்க ஹஸ்பண்டோட வாழ்றது முறை இல்லையா? வாழ முடியுமா? முடியவே முடியாதுங்கிற சூழல்ல மனநிலையா இருக்கீங்களா? என்ன மனநிலையில இருக்கீங்க நீங்க? எது கேட்டாலும் சந்தேகப்படுறாங்க மேடம். சந்தேகப்படுறாரா? வீட்டுக்கு வந்துட்டு போனாலே ஏதாவது சந்தேகப்படுவாங்க. ஆமா, அவனை வச்சிருக்கியா இவனை வச்சிருக்கியா அப்படியே கேட்பாங்க. இந்த குழந்தை எனக்கு பிறக்கவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. திடீர்னு பாசம் வரும், இதான் என் குழந்தை அப்படிம்பாங்க. திடீர்னு ஒரு நேரம் பார்த்தா அது என் குழந்தையே இல்லை, நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. சரி, குடிக்கிறாங்க, நேரத்தினாலும் குடிக்கிறாங்க. குடிக்கிறனால அப்படி பேசுறாரா? குடிக்காத டைம்ல நல்லா இருக்காரா? ஒரு சில நல்லா பேசுவாங்க, ஒரு சில நல்லபடியா பேச மாட்டாங்க. சம்பாதிச்சு கொடுக்கறது இல்லையா பணம்? ஒரு 800 ரூபா வாடகை கட்ட முடியாதா மேடம் ஒரு ஆம்பளையால? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு 800 ரூபா வாடகை கட்ட முடியாம காசு தேவைன்னா எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லன்னா எதுக்கு போற அப்படின்னு கேட்பாங்க. சரி, நான் வீட்டுக்கு போறதுனால பர்மிஷனோட தான் போவேன், சொல்லாமலாம் போக மாட்டேன். சரி, வீட்டுக்கு தேவையான எதுவுமே செய்யறது கிடையாது. அரிசி முதல் கொண்டு எல்லாமே எங்க அப்பா எல்லாமே மளிகை சாமான். அந்த 3 வருஷம் 4 வருஷம் அவரோட குடும்பம் நடத்தினப்போ அப்பதான் பண்ணாங்களா? தேவையான கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. அரிசி எல்லாம் எங்க அக்கா வீட்டுல இருந்ததா இல்லையா? அவருக்கு கொஞ்சம் இருந்தது மேடம். வீட்டுக்கு தேவையானது அவ்வளவு செய்ய மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாரு சம்பாத்தியத்தை? வரும்போதே குடிச்சிட்டு தான் வருவாங்க. ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடு. கல்யாணத்துக்கு முன்னாடி குடிப்பழக்கம் இருந்ததா? கல்யாணத்துக்கு அப்புறம் குடிப்பழக்கம் வந்தது? கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. நான் கேட்கும் போது ஏமா பண்ணிட்டீங்க? அப்பாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு பிடிக்காம? சொன்ன மேடம், எவ்வளவு சொன்ன மேடம். நல்ல அழகா இருக்கீங்க, நல்ல பொண்ணா இருக்கீங்க. சரி, இப்ப என்ன பண்ண? அவ்வளவு கஷ்டப்பட்டேன் மேடம் ஊர்ல இருக்கும் போது. எனக்கு சொல்லுவாங்க, ஊர் எல்லாம் எனக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க தான் அடிம்பாங்க. நான் கஷ்டப்பட்டப்போ யாரும் என்ன ஏதுன்னு வந்து கூட பாக்கல. அவங்க அம்மா நான் 3 மாசமா கூட வந்து பாத்துக்கலையா? 3 மாசம் இருக்கும்போதே அவங்க அம்மா அடிச்சு துரத்திட்டாங்க. அப்புறம் 5ஆம் மாசம் நான் மாசமா இருக்கும்போது இங்க வந்தேன் மேடம். அப்புறம் தாங்க முடியாம சாப்பாடு இல்லைன்னு அப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது எவ்வளவு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. டிக்கெட் கூட எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அப்பா தெரிஞ்ச மூலியமா தான் டிக்கெட் எடுத்து நானும் இங்க வந்தேன். நான் எவ்வளவு காலமா லவ் பண்ணி? 2 வருஷமா லவ் பண்ண மேடம். 2 வருஷம் லவ் பண்ணப்போ ஒரு மனுஷனை பத்தி புரிஞ்சுக்க முடியாதா? என்ன வயசுல சொன்னதுல அந்த மாதிரி என்ன வயசுலமா லவ் பண்ணீங்க? அப்பாவுக்கு பிடிக்கலங்கிறப்போ என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்க உன்னோட ஃபேமிலி எனக்கு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணதுதான் சொன்னாரு என்கிட்ட. ஆமா, இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ நான் வேணான்னு சொல்லி எங்க அப்பா அம்மாக்காக நான் வேணான்னு சொன்னேன். உண்மையிலே நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணப்போ ஆமா வாங்கம்மா, என்னங்கம்மா அருமையான மருமக, நல்ல குழந்தை, பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாராட்டு இருக்குது. அந்த பொண்ணு பயந்து போய் என்ன பண்றதுன்னு எமக்கே இப்போ தெரியலையே, நீங்க என்னங்கம்மா சொல்றீங்க? உங்களையே கண்டுபிடி தனி போட்டா பேசுவாப்லையாமே. அந்த குழந்தைக்காக இவ டெய்லி ஒரு சீட்டுக்கு முன்னாடி டெய்லி 75 ரூபா கட்டிக்கிட்டு வர்றா. 70,000 ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சு காலி பண்ணிட்டாங்க. அந்த நகையை என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது எனக்கு தெரியும் மேடம். முதல்ல நகை விற்கும்போது எனக்கு தெரியும் 1500 ரூபாய்க்கு வச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் 10, 15 நான் ஊருக்கு வரும்போது போகும்போதெல்லாம் அவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க. ஆனா என்ன பண்ணாங்க இது வரைக்கும்? 70,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நான் வீட்டுக்கு காய் வாங்கிட்டு வரேன்னு வெளியில போனா இன்னொரு நெக்லஸ் கொண்டு போய் எனக்கு தெரியாம வச்சாங்க. ஆமாவா இல்லையா கேளுங்க. அதை வச்சு நான் உடனே எனக்கு வேணும்னு திரும்ப அதே மாத்தி 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 நகை வச்சு 70,000 வட்டி கூட கட்டல மேடம். அம்மா அவங்க கொஞ்சம் வட்டி கட்டி இருக்காங்க. இந்த காசுல நான் 5 பைசா அவங்க அப்படி சொல்லல, நீங்க பண்ணீங்கன்னு சொல்லல. அவங்க எப்படி வச்சாங்க என்கிட்ட சொல்ல, இவங்க எவ்வளவு நகை உங்களை அவங்க குறை சொல்லல. இன்ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, பெத்த தாயவே அவர் கண்டபடி பேசுறாரு. தண்ணியை போட்டாருப்பா. இவங்களை என்னைக்காவது இவங்க எல்லாம் குறை சொல்லுவாங்க. நான் என்னமே சொல்ல, இவங்க என்ன செய்யனாலும் செய்துக்கோங்க, அவனை நான் என்ன செய்யட்டும், நல்லபடியா தான் திருந்தணும் தான் சொல்லிருக்கேன். நான் என்னைக்காவது இது பண்ணிருக்கேன். அப்படித்தான் கண்டுபிடி பேசுவாரா? குடிச்சுட்டானா அந்நேரம் கொஞ்சம் கோவப்படுவான். பையன் வந்து அப்ப தண்ணி போடுறது உண்மை, குடிகாரங்கிறது உண்மை, குடிச்சிட்டா கண்டுபிடி எல்லாத்தையும் பேசுவாருங்கிறது உண்மை. பப்ளிக் பிளேஸ்ல ரோட்ல எல்லாம் அடிச்சா குழந்தைய வச்சுட்டு இருக்கப்போ எப்படிமா அது என்ன பண்ண தப்பு இல்லைங்களா? தப்புன்னு தான் சொல்லல. நானும் நீங்க இவங்களும் அவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கிடுவான். இவங்களும் 2 குடும்பம் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. சரி, அது உங்களுக்கு தாய்ங்கிற முகத்துல இருந்தாலும் நான் அப்பமா அவங்ககிட்ட கேட்கலையா? கேளுங்க. என்ன பண்ணலாம் பிரபா? என்ன மேடம் சின்னீங்க? என்ன வேணும்? சந்தேகப்படுற ஆள்கிட்ட என்னால இருக்க முடியாது மேடம். சரி, ஆமா. அவர் வந்து இப்ப உணர்ந்துட்ட மாதிரி தெரியுதுமா. என்ன உணர்ந்திருக்காங்க? பிள்ளைக்காக என்ன செய்ய போறாங்க அதை சொல்லுங்க. நிரந்தர வேலை என்ன வேலை இருக்கு தம்பி? கேக்குற கேள்வி நியாயம் இல்ல. நான் வந்தா அது வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாடு, குழந்தை படிப்பு எல்லாம் இருக்குல்லம்மா. அது கேக்குற நியாயம் தானே? என்ன சேஃப்டி இல்ல நியாயம். அதுக்கு தான் அந்த விஷயத்துக்கு வரேன். இவங்க 4 பேரை கூட்டிட்டு வா, எழுதி கொடுத்து கூட்டிட்டு போ, எழுதி கொடுன்னாங்க. 4 பேர் இல்ல, இந்த நிகழ்ச்சியை பாக்குற 4 கோடி மக்கள் முன்னாடி சொல்லணுங்கிறத இந்த ஏற்பாடே பண்ண. இதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போன் பண்ணி இவங்க ட்ரை பண்ண, எடுக்கிறது இல்ல. இவங்க அண்ணன் என்ன போன் பண்ணா திட்டுதான் வேலை. அதனால இவங்க நம்பர் வந்து எடுக்கிறது இல்ல.
சரிங்க ஐயா. அப்ப நான் போய் சொல்றேனா? சரிங்க ஐயா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து உங்க இப்போ பிரபா கேட்டது சரியான கொஸ்டின். என் குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க? நான் வந்தா வீட்டு வாடகையே கொடுக்க முடியாம இவ்வளவு நாளா இருந்தீங்களே, இப்ப என்னத்த மாற்றம் வந்துருச்சுன்னு கேக்குது. என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் மேடம், இப்ப என்ன தொழில் பண்றீங்க? இந்த மாதிரி என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ கிட்ட 2-3 மாசமாவே எந்த வேலைக்கு நான் போல மேடம். சொல்லிடுறேன் காரணம் சொல்லிடுறேன். அம்மா இல்ல உண்மை பக்கத்துல வச்சு சர்வீஸ்ல இருந்திருக்காங்க. பக்கத்துல வச்சுட்டு தானே மேடம் பேசுறேன். என்ன மாதிரி இது வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட கேட்டத நானே எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இனிமே நான் குடிக்க மாட்டேம்மான்னு. அதுக்கப்புறம் இவ ரொம்ப குடிக்க வருஷமா சொல்லிட்டு தான் மேடம் இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன். 5 மாசத்துல உன் நகையை மீட்டு தரேன்னு சொன்ன வாய்தான் இது. இந்த 5-6 வருஷம் ஆக போகுது. இங்க அம்ஜிக்கிற வீட்டுல இருக்குமா என்ன அடி வாங்கின தெரியுமா மேடம்? இருங்க, அம்ஜிகள் என்ன வேணாலும் இருக்கட்டும்பா, என்ன வேணாலும் இருக்கட்டும். 3 மாசமா வேலைக்கு போகாம ஒரு ஆம்பளை இருக்கிறது என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க மேடம்? வேலைக்கு போகாம ஒரு ஆம்பளை வேலைக்கு போனா தானே யாருக்கு பிரச்சனை இல்லை உலகத்துல. இவ்வளவு பேர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க எனக்கு கேள்வி கேளுங்க. கையில காசே இருக்கக்கூடாது என் கையில. நானா எனக்கு எடுத்துக்கிட்ட முடிவு, என் கையில காசே இருக்கக்கூடாது. 3 மாசம் ட்ரெயினப் ஆகணும். ட்ரெயினப் ஆகிட்டு எல்லாமே வாட்ச் பண்ணேன். கடைசி என்ன முடிவு பண்ணணும், லைஃப்பை இங்கே செட்டில் பண்ணுறதா அங்கே செட்டில் பண்ணுறதா. இப்போ பிள்ளைய கொண்டு போய் நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்குறாங்க, சரிங்களா? அப்படிங்கும் போது நான் அங்க இருந்துகிட்டு இருந்தேன். மறுபடியும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு புது ஒருத்தர் மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு ஊர்ல படிக்க வச்சிருக்கிறான். என் கையில டீ கடையில் வேலை செய்யற ஒரு வயசான என்னோட வயசான தண்ணி கேன் கொண்டு போட்டுக்கிட்டு 2 பிள்ளைகளை நாகர்கோவில்ல படிக்க வச்சிருக்கிற அந்த ஆளு. அவருக்கு என்ன எத்தனை குழந்தைங்க இருக்குங்க? எத்தனை குழந்தைங்க? 2 பையங்க. 2 பையங்க இருக்கிறாங்க. 2 பையங்களுக்கு என்ன வயசுங்க? என்ன வயசு? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு பையன் +2 படிக்கிறான், ஒரு பையன் 7வது படிக்கிறான். நல்லா கேட்டுக்கோங்க மேடம், என் பிள்ளை LKG முடிஞ்சு இப்பதான் 1st ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறேன். அதுக்கே உங்களுக்கு வருமானம் இல்லையே மேடம். இப்ப சொல்லுங்க மேடம். இப்ப இல்ல ஒரே ஒரு விஷயம் மேடம், நான் இல்லப்பா நீங்க பேசுறது முட்டாள்தனம். இந்த வேலை விஷயத்துல உங்களை விட்டு அம்மா 38 பார்த்தா பாருங்க, டீச்சர் எப்படி இருக்கிறாங்க, 38 இயர்ஸா வேலை பார்த்தேங்கிறாங்க. ஆமா நீங்க சொல்லுங்க, உங்க பையன் சொல்ற லாஜிக் கரெக்டா? வேலை பார்க்கல நான் 3 மாசம் அப்படின்னு சொல்றது கரெக்ட் இல்லதான். வேலை பார்க்கல. இப்போ இனிமே நான் வேலை வைப்பேன், ஒழுங்கா என் குடும்பத்தை வச்சு நடத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப பிரபாவுக்கு ஒரு இது அதான் கேட்டது, எனக்கு என்ன பொண்ணு எப்படி படிக்க, அதுதான் அவர்கிட்ட பதில் கேக்குறேன். கேட்டா அவர் சுத்தி பேசுறீங்க தம்பி. இப்ப என்ன வேலை பாக்குறீங்க? வேலை இல்ல, எப்படி காப்பாத்தீங்க உங்க ஒய்ஃப் உங்க குழந்தைங்க? சொல்லட்டும், அவ நான் மெட்ராஸ் என் ஒய்ஃப் வேணும், என் பொண்டாட்டி வேணும், என் பிள்ளை வேணும்னு கேக்குறீங்களே, எப்படி அவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்க? ஒரு ஆம்பளை கடமை இருக்குல்ல. இருங்க மேடம், என்ன தெரிகிறது நீங்க சொல்லு. நானும் அப்பா பிடிச்சு பேசிட்டே இருக்கிறேன் மேடம். நான் என்ன எதிர்பார்த்தேங்கிறத கேட்டுக்கோங்க மேடம். என்ன எதிர்பார்த்தீங்க? இவ இங்க இருக்கணும்னு சொல்றாளா? நான் இங்க வேலை ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன். 2-3 வருஷமா என்ன வேலை பார்த்திருக்காங்க? என் பிள்ளைக்காக என்ன பண்ணி வச்சிருக்காங்க அது சொல்லுங்க. நான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன், வியாபாரம் பண்ணி நான் என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை சொல்லுங்க பாக்கலாம். இந்த 3 வருஷம் ஆகுது என்னோட தாலியை முதல் கொண்டு. அப்படின்னா அவங்க என்ன அளவுல சம்பாதிச்சுப்பாங்க நீங்களே பாத்துக்கோங்க. இல்ல 3 மாசம் நான் வேலைக்கு போல சண்டை போடும்போது படுத்துக்கிட்டு யோசனை பண்ணேங்கிறது இது வந்து எப்படி நம்ம வந்து இது ஊர்ல நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்ட உண்மையிலே மேடம். 38 வருஷம் ஒரு டீச்சர் வேலை பார்த்த அம்மா கூட இருந்துகிட்டு நீங்க என்னப்பா நீங்க இது எப்படி அவர் எப்படி அனுப்புவாரு? அவர்கிட்ட நான் எப்படி கேட்கட்டும், உங்க பொண்ணு அனுப்புங்க, நான் எப்படி கேட்கட்டும்? உங்க அம்மாவே பொதிங்கிறாங்க, பாத்துங்க அவங்க கண்பாரல் வச்சுங்க, அவ்வளவுதான் என்னால செய்ய முடியுங்கிறாங்க அம்மாவே. அப்ப அவங்களுக்கே அவங்க புள்ள மேல நம்பிக்கை இல்ல. மேடம் எனக்கு பையனு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயே நான் அவங்கள பாதுகாத்துக்க முடியாது. சொல்வதெல்லாம்